Good morning, Good sir. morning, sir. மார்னிங் குட் மார்னிங். எப்படி இருந்தது இன்னைக்கு மார்னிங் செஷன்? சார் குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. ரொம்ப எக்ஸலண்டா தான் சார். அதாவது இந்த 7 ஸ்டெப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் அந்த பிசினஸ் உயிர் நாடி சார். இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்கணும்னா இந்த 7 ஸ்டெப் ஃபாலோ பண்றவங்கலாம் கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுல வந்து இந்த 7 ஸ்டெப்ல எதனா 1-2 வந்து சரியா ஃபாலோ பண்ணலைன்னா தான் அவனுடைய வெற்றி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். கண்டிப்பா எல்லாராலும் இந்த பிசினஸை ஜெயிக்க முடியும். அவங்க வந்து இந்த 7 ஸ்டெப் ஃபாலோ பண்ற பட்சத்துல கண்டிப்பா சக்சஸ் இருக்கு சார். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இது பிசினஸ்ல புதுசா வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பா இந்த 7 ஸ்டெப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு புதுசா பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் ஸ்டூடெண்ட் சார். அவரு ஜாயின் பண்ணியிருக்காரு, மீட்டிங் வந்திருக்காரு சார். வெல்கம் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங். அப்புசாமி சேலம். Good morning, sir. Good morning, sir. இன்னைக்கு இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. நேம் லிஸ்ட் டெய்லி 3 நபர்னு சார் சொன்னாருங்க. அந்த 3 நபருங்கிறது பத்தாது. அவர் வந்து சார் சொன்னார், படிக்கும்போது 100க்கு 35 மார்க்கு 35 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொன்னா பத்தாது. அதிகமா இருக்கு உங்களுக்கு. என்னைக்கு இந்த அதிகமான பண்றீங்களோ சக்சஸ் தானாவே தேடி வரும், நீ தேடி போக வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். அது எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பட் இன்னைக்கு நம்ம வந்து என்னைக்கு நம்ம 7 ஸ்டெப்ஸ்லயே ஒரு ஸ்டெப்ஸ் கூட முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிவிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வெல்கம் பிரேம் சார். வெல்கம் டு தி வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டேஜ். Thank you, sir. Thank you, sir. Good morning, sir. Good morning. ஓகே, இன்னைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? சார் எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சுங்க சார். இதுதான் நம்மளுடைய பிசினஸ் மோட்டிவ், அதெல்லாம் கிளியர் ஆச்சுங்க சார் இந்த 7 ஸ்டெப்பை வச்சு. வெரி குட், வெரி குட். ஸோ இந்த சிஸ்டம் யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார். ஒவ்வொரு ட்ரைனிங் பார்த்துட்டோம் இதெல்லாம் செய்யணும் சொல்றதுனால ஜெயிக்க முடியாது. ட்ரைனிங் பார்த்த உடனே நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு சூப்பரா இருக்கு, இதை நம்ம செஞ்சுட்டா சக்சஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டா அது சக்சஸ் ஆக முடியாது. ட்ரைனிங் பார்த்துட்டு ஏதோ நம்ம சொல்லணும் பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டா அதுல இருந்து கொஞ்சம் கூட விலகாம நாம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார். சிஸ்டம் நமக்குள்ள இருக்கணும், நம்ம சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் அது சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஓகே பிரேம் சார், இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான இதுதான். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஃபீட்பேக் பேசுறீங்களா? ஸோ நம்ம பார்த்த ட்ரைனிங், நம்ம பார்த்த மீட்டிங், நம்மளுடைய சிஸ்டம், இன்றைக்கு பார்த்த சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இந்த ஃபாலோ அப்ல தான் இருக்கு. நீங்க உள்ள வந்த பிறகு சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டூப்ளிகேட் த சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்ணுங்க. டெய்லி உங்க அப்ளைன்ட்ட உங்க ஆக்டிவிட்டிஸை அப்ளைன்ட்ட அப்டேட் பண்ணுங்க. இன்றைக்கு எத்தனை பேரை பார்த்தீங்க? என்ன கான்வர்சேஷன் நடந்தது, எத்தனை ஹோம் மீட்டிங் நடந்தது, எத்தனை 1-to-1 நடந்தது, எத்தனை ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணீங்க, எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணீங்க. இது டெய்லி உங்களுடைய அப்ளைன்ட்ட நீங்க பேசணும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், உங்க அப்ளைன்ட்ட நீங்க அப்டேட் பண்ணணும். உங்க அப்ளைன் கூட நீங்க வெஸ்டேஜ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா டெய்லி உங்க அப்ளைன்ட்ட நீங்க பேசணும். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க இன்றைக்கு என்ன செய்ய போறீங்கன்றத பேசினா, இன்றைக்கு நைட்டு என்ன செய்ய போறோம், இன்றைக்கெல்லாம் என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு நைட் என்ன பண்ண போறீங்க, டே ஃபுல்லா என்ன செஞ்சு முடிச்சிருக்கோம், என்னென்ன வேலைலாம் முடிச்சிருக்கோம், திரும்ப நாளைக்கு உங்களுடைய பிளான் என்ன, ஸோ நாளைக்கு என்ன செய்யணும். உங்க அப்ளைன் உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்க அப்ளைன் உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க, உங்க அப்ளைன் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை புரியாத விஷயங்களை சொல்லி தருவாங்க.
யாருக்காக? நமக்காக. நாம சக்சஸ் பண்றதுக்கு நம்ம அப்ளைன் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணிட்டு ஃபாலோ வித் யுவர் டவுன்லைன். உங்க டவுன்லைனோட நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ யுவர் அப்ளைன், அதாவது அப்ளைன் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். அப்ளைனுடைய டெய்லி நம்ம ஆக்டிவிட்டிஸை அப்டேட் பண்ணணும். அடுத்தது நம்ம டவுன்லைனோட சேர்ந்து அப்ளைன் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கனெக்ட் வித் யுவர் அப்ளைன். ஸோ உங்க டவுன்லைனையும் உங்க அப்ளைன் கூட கனெக்ட் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே உங்க அப்ளைனோட கனெக்டோட இருந்து உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் அவரோட ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். சில பேர் அப்ளைன் ஃபோன் பண்ணாலே ஐயோ ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எடுக்கிறதே இல்லை. ஏன்? ஏன்னா அப்ளைன் நல்லது சொல்லிடுவாரு. ஆனா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம அப்ளைனு நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாருன்னு நினைக்காம, நம்ம அப்ளைனுக்கு நமக்காக தான் பேசுறாருன்றத புரிஞ்சிக்காம, அவருக்காக பேசுறாரு, அவருடைய பிவிக்காக பேசுறாரு, அவருடைய செக்குக்காக பேசுறாரு. நான் செஞ்சாதானே என் அப்ளைனுக்கு பணம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க செஞ்சாலும் செய்யலனாலும் உங்க அப்ளைன் செஞ்சா அவருக்கு பணம் வரும். நீங்க செஞ்சா உங்களுக்கு பணம் வரும். பூரா கண்ணை மூடிச்சுன்னா உலகம் இருந்துச்சு அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்குமா. ஸோ அந்த கான்செப்ட்ல நிறைய பேர் அப்படியே நம்ம செஞ்சாதானே நம்ம அப்ளைனுக்கு பணம் வரும், நம்ம செஞ்சாதானே நம்ம அப்ளைனுக்கு பணம் வரும்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடக்கி வாசிப்பாங்க. முதல்ல அப்ளைனுக்கு போற எல்ஓபியை கட் பண்ணு, அப்புறம் அப்ளைன் நம்ம அவர் அடுத்த லெவல் மெயின்டைன் பண்ணக்கூடாது, டைரக்டரை கட் பண்ணு, டைரக்டர் லெவலில் கட் பண்ணு, அப்புறம் நம்ம செல்ஃபி வாங்குறதையும் கட் பண்ணு. கடைசியில் என்ன ஆகும்? அவருக்கும் வெஸ்டேஜுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். ஆனால் அவங்க அப்ளைன் அவர் சம்பாதிச்சு தான் இருப்பார். ஒரு அப்ளைனுக்கு 1000 டவுன்லைன், ஆனால் ஒரு டவுன்லைனுக்கு ஒரே ஒரு அப்ளைன் தான். அப்போ நம்ம நம்மளை ஸ்பான்சர் பண்ணவர் நம்ம கூட கனெக்ஷனில் இருக்கலாம், இல்லை நம்ம அதை விட பெஸ்ட்டாக அவருக்கு மேலே உள்ளவர் நமக்கு சூப்பர் அப்ளைனாக இருக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் அப்ளைன் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டிவ் அப்ளைனாக நமக்கு நம்மளுடைய மென்டராக இருந்து நம்மளை ஃபாலோ பண்ணலாம், நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரலாம். ஸோ யார் உங்களோட ஆக்டிவாக வச்சுக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் அவங்களோட ஃபாலோ அப்பில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஃபாலோ த சிஸ்டம் பாருங்க, டூப்ளிகேட் த சிஸ்டத்தில் ஆரம்பித்து ஃபாலோ த சிஸ்டத்தில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ சிஸ்டத்தை யார் ஒருவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, கன்சியூம், ஷேர், நேம் லிஸ்ட், இன்விடேஷன், டீம் ஒர்க், மீட்டிங்ஸ், டீம் ஒர்க், ஃபாலோ, இதை யார் தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க தான் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதை தொடர்ந்து செஞ்சவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, வேற யாரும் ஜெயிக்கலைங்க. நல்லா புரிஞ்சுங்க. கன்சியூம் பண்ணாம நீங்க எப்படி அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேச முடியும்? நீங்க ஒரு வெஸ்டேஜ் நிறுவனத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு வெற்றியாளராக வரணும் அப்படின்னா பேசிக் கன்சியூம். நீங்க வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்க அதை ஷேர் பண்ண முடியும். சும்மா வாயிலிருந்து வாயிலெல்லாம் வடை சொல்லலாம் முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணிருக்கலாம், பட் இப்போ கிடையாது, முடியாது. நம்ம கன்சியூம் பண்ணாதான் நம்ம ஷேர் பண்ண முடியும். கன்சியூம் த ப்ராடக்ட், கன்சியூம் த சிஸ்டம், கன்சியூம் த ட்ரைனிங், ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேர் த ப்ராடக்ட், ஷேர் த சிஸ்டம். இது ரெண்டையும் கரெக்டா கன்சியூம், ஷேர், இதுதான் பேஸ். இதை பண்ணாலே இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணாலே நாளைய உலகம் உங்கள் பின்னால். வெஸ்டேஜ் ஃபுட் பிரிண்ட், நீங்க தடம் பதிக்கிறது, நீங்க தடம் பதிச்சு போறத நாளைக்கு உங்க தடத்துல நடந்து வர்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் தொடர்ந்து வரும். நீங்க உங்க அப்ளைனை குறை சொன்னீங்கன்னா உங்களை குறை சொல்றதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க அப்ளைனை பாராட்டினீங்கன்னா உங்களை பாராட்டுறதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதை செய்யணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம கத்துக்கலையா? நம்ம தான் கத்துக்கணும். நம்ம தான் நம்ம வியாபாரத்தை பார்க்கணும். சார் அப்ளைன் பேசவே இல்லை சார், 1 வாரம் ஆச்சு சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி. நண்பா, இது உன்னுடைய வியாபாரம்,
நீ தான் உன் அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அப்ளைன் தான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சா அது பெரிய தப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், உங்க அப்ளைனுக்கு 1000 டவுன்லைன். அவர் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்றத விட அவர்கிட்ட யார் யார் ஃபோன் பண்ணி ஆக்டிவா இருந்து யார் யார் அவர் சொல்றதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களோட உங்க அப்ளைன் கட்டாயம் இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க ஏழுமலை சார், சொல்லுங்க தமிழ் மேடம். எஸ் சார். நீங்க உங்க அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இது வேணும்னு கேட்டா அவர் செய்யாம இருக்கிறாரா? சார் எனக்கு இது தெரியலன்னு சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா சார். நம்ம தான் அப்ளைனோட பேசணும் சார். பேசினாதான் நமக்கு அவங்க சொல்ல வர விஷயத்தை கேட்க முடியும். நம்ம வியாபாரம் அப்ளைன் வியாபாரம் நினைச்சீங்கன்னா நீங்க நமக்கு தான் லாஸ். இது நம்ம வியாபாரம் நினைச்சா நமக்கு கெயின். அதுக்குதான் சிறந்த உதாரணங்கள். இப்ப எத்தனையோ டீ கடைகள் திறந்துட்டாங்க 5 மணிக்கு 4 மணிக்கு. அது யாரு வியாபாரம் திறந்திருக்காங்க? அவங்க வியாபாரம் திறந்திருக்காங்க. அவங்கள யாராவது போய் எழுப்பி விட்டாங்களா? அவங்க அப்ளைன் யாராவது எழுப்பி விட்டாங்களா? சார் போங்க சார், போய் டீ கடை தரங்க சார், யாராவது எழுப்பி விட்டாங்களா சொல்லுங்க. அப்ப நம்ம வியாபாரத்துக்கு 6 மணிக்கு மீட்டிங் வரணுமா? நம்ம தான் எழுப்பி வரணும். இது நம்ம வியாபாரம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. டெய்லி உங்க அப்ளைனோட நீங்க கனெக்ட்ல இருந்தீங்கன்னா, கனெக்ட் வித் யூ அப்ளை. நம்ம டவுன்லைன் நம்ம அப்ளைனோட கனெக்ட் பண்ணணும். நம்ம அப்ளைனோட கனெக்ட்ல இருக்கணும். நம்ம அப்ளைன் என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் டூப்ளிகேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை டூப்ளிகேட் பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும். சித்தார்த் சிங் சார் 1 கோடி ரூபாய்க்கு மேல வாங்குறாரா? அவர் என்னென்ன பண்றாரோ அதை டூப்ளிகேட் பண்ணணும். ராஜன் சார் 20 லட்சம் வாங்குறாரா? யோசிச்சு பாருங்க. இந்த வயதுலையும் இவ்வளவு சக்சஸ் பண்ண பிறகும் ஒரு நபர் ஹோம் மீட்டிங் 1 to 1 இன்றைக்கும் சலிக்காம பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியும் சக்சஸ் பண்றா என்ன, எங்க இருந்து சக்சஸ் வருதுன்னு தெரியும். அந்த இடத்த தேடி போறாங்க. மேடம் இப்ப 2 நாளா திருப்பதியில 1 to 1 ஹோம் மீட்டிங், டீம் மீட்டிங், ஹால் மீட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்ன? சிஸ்டம். பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சக்சஸ் வந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் பார்க்கறதும், நம்ம அதை கேட்கறதும், அதில் மோட்டிவேட் ஆகுறதும், அப்புறம் அப்படியே 7 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கறதும், அடுத்த நாள் காலையில் வரலன்னா இவர் ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ட்டு வர்றதும், இல்லை நம்ம அப்படின்னு ஏதாவது கோச்சிக்குவாங்களோ அப்படின்னு வர்றதோ வேண்டாம். இன்வால்மெண்டோட வாங்க. இது யாருடைய வியாபாரம்? யாருக்கான வியாபாரம்? யாருக்காக இந்த வியாபாரத்தை பண்றீங்கன்னு யோசிச்சுங்க. எதுக்காக இதை பண்றீங்க? ஒய் அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை யாரும் எழுப்பிட தேவையில்லை. கரெக்டா 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கும். எழுப்பி பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காந்துக்குவீங்க. கேட்பீங்க. டைரி பென் எடுத்து வச்சுக்குவீங்க. பாயிண்ட்ஸை நோட் பண்ணுவீங்க. திரும்ப அதை ரிவ்யூ பண்ணுவீங்க. திரும்ப அதை உங்க அப்ளைனோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ட்ரெயினரா மாறிடுவீங்க. உங்க டீமுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினரா மாறிடுவீங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பாதி பேர் போனை ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்குறாங்களா கேட்கறாங்களா அதுவே தெரியாது. ஏன்னா ஃபீட்பேக் சொல்றது எப்பவுமே ஒரு 2 பேர் 3 பேர் தான். மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க கேட்கலன்னா கூட எனக்கு சில நேரத்துல டவுட் வரும். இல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்களா தூங்குறாங்களா அப்படின்னு கூட டவுட் வரும். ஏன்னா ஃபீட்பேக் அப்படின்னும் போது முதல்ல மைக் ஆன் பண்ணி நான் தான் பேசணும் அப்படின்ற துடிப்போட இருக்கணும். இது நமக்கான பயிற்சி களம். நான் பல தடவை சொல்லிட்டேன். உங்களுக்கான மேடை. மார்னிங் செஷன் உங்களுக்கான மேடை. உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஒவ்வொரு திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கான மேடை இது. ஃபீட்பேக் சொன்னா நறுக்குன்னு சொல்லணும். நான் இதை கத்துக்கிட்டேன் சார், பெஸ்ட், ரைட், நான் இதை கீப் அப் பண்ணிட்டு இருக்கேன், இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எங்க அப்ளைனோட டெய்லி நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாதி பேர் மைக்கே ஆன் பண்றது இல்ல. பாதி பேர் பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது. பாதி பேர் நான் தேங்க்யூ அப்படின்னு சொன்ன உடனே பேச ஆரம்பிக்கிறது. ஏன்னா அப்பதான் தூங்கி முடிச்சிருப்பாங்க. சார் அப்படின்ட்டு அப்புறம் பேசுறது. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது திரும்பவும் சொல்றேன், நீங்க பேசலன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். பேசினா காசு, பேசலன்னா லாஸ். புரிஞ்சுக்கிங்க. சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங்கும், சார் இது எனக்காக தான் சார், இது எனக்காக தான் சார், எனக்காக போட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லும். அதை அப்ப நம்ம மாத்திக்கணும். நம்மள மாத்திக்கணும். நம்மளை மாத்தினாதான் அந்த சிஸ்டத்தோட நம்ம அடாப்ட் ஆக முடியும். வேற யாருக்காகவும் இல்ல. யாரு நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் மாறணும். சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை மாத்தாம இந்த உலகத்துல எதையுமே மாத்த முடியாது. யாரையுமே உங்களால மாத்த முடியாது. உங்களை மட்டும் தான் உங்களால மாத்த முடியும். நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க மாறுங்க. நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்களா, அந்த ரூட்ல போங்க. சக்சஸ் வந்தே தீரும். அதுக்கு தான் எல்லாத்தையும் டெய்லி மார்னிங் செஷன்ல ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மனதளவுல எப்படி நம்மளை தயார் பண்ணணும், நம்ம மைண்ட் எந்த மாதிரி வேலை செய்யணும், நம்ம எப்படி இந்த பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட் பண்ணணும் சக்சஸ, வெஸ்டீஜ்ல சிஸ்டம் என்ன, வெஸ்டீஜ்ல நம்ம புதுசா வந்தா அவங்களுக்கு என்டிஓ எப்படி ப்ரெசென்ட் பண்றது, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம டவுன்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஒருத்தர் உள்ள வந்துட்டாரா, நீ ஒரே மாசத்துல டைரக்டர் ஆயிடலாம். ராங் மோட்டிவேஷன் பண்ணாதீங்க. மினிமம் 3 months அவருக்கு சிஸ்டத்தை சொல்லி கொடுங்க. சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வைங்க. ஒவ்வொரு ட்ரைனிங் மீட்டிங் ஆபீஸ்ல நடக்குதா, நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல நடக்குது. சென்னை சுற்றி உள்ள, சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள்ல உள்ளவங்க வந்துடணும் மீட்டிங்க்கு. எதுக்கோ இப்போ எங்கெங்கயோ யார் யாரோ போறாங்க. ஒரு நல்ல ஒரு புதையல் வேட்டைக்கு, ஒரு தங்க வேட்டைக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். ஏன் வரக்கூடாது? ஏன் நீங்க அதை யோசிக்க மாட்டேன்றீங்க? சார் நான் 2 பேரை கூப்பிட்டேன் சார், யாருமே வரல சார். அதான் நானும் வரல சார். ஏங்க 2 பேரை கூப்பிட்டு வரலன்னா அது அவங்க பிரச்சனை. நீங்க வந்தாதான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். 2 பேர் வரலன்னு நீங்க வரலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் வருமா? நீங்க ஃபாரின் போறீங்கன்னா நீங்க வரணுங்க. முதல்ல அவர் வராரு வரல, யூ டோன்ட் வரி. முதல்ல நீங்க ஸ்டடி ஆகுங்க, நீங்க கத்துக்குங்க, நீங்க தெளிவாகுங்க. அப்பதான் உங்க டீமை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். எனக்கே டிரைவிங் தெரியாது, நான் 10 பேருக்கு டிரைவிங் கத்துக் கொடுப்பேன் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை இது. சார் நான் 2 பேரை கூப்பிட்டேன் சார், வரல சார். ஒருத்தர் வரேனார் சார், வரல சார். அதான் நானும் வரல சார். நண்பர்களே, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, நான் யாரையும் சுட்டி காட்டல. ஆனா இந்த தவறு நடக்குதா இல்லையா டீம்ல? இந்த டயலாக் அடிக்கடி நம்ம கேட்கிறோமா இல்லையா? எஸ் சார், எஸ் சார். அப்ப யாருக்காக இதை நம்ம செய்யறோம், எதுக்காக பண்றோம், அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிங்க. இதுதான் சிஸ்டம், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன். இது என்னுடைய வியாபாரம். யார் வந்தாலும் வரலாம், நான் மீட்டிங் போவேன். யார் வந்தாலும் வரலாம், நான் ட்ரைனிங் போவேன். விஎல்சி நான் டைரக்டர் ஆயிட்டா நான் விஎல்சி அட்டன் பண்ணி தான் தீரணும். அட்டன் பண்ணாதான் எனக்கு நாலேஜ் கிடைக்கும். அட்டன் பண்ணாதான் எனக்கு தெளிவு கிடைக்கும். நான் அட்டன் பண்ணுவேன். அது ஏற்காட்டில் வச்சாலும் சரி, கன்னியாகுமரியில் வச்சாலும் சரி, நான் விஎல்சி அட்டன் பண்ணுவேன். டிக்கெட்டை புக் பண்ணுவேன், போவேன். முடிவெடுங்க. இது உங்க வியாபாரமா இருந்தா நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க அப்ளைன் வியாபாரமா இருந்தா அவரு முடிவு பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் சாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் ஜெயிக்கணும் நீங்க முடிவு பண்ணா நீங்க முடிவெடுங்க. நீங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் உங்க டவுன்லைனை கேளுங்க, உங்க அப்ளைனை கேளுங்க, வரீங்களா வரலையா. அது அவங்க வர்றதும் வராது அவங்க இஷ்டம். யார் யாரு ஜெயிக்கணும்னு விருப்பம் இருக்கோ, யார் யார் பணம் சம்பாதிக்கணும் விருப்பம் இருக்கோ, யார் யார் ஃபாரின் போகணும்னு விருப்பம் இருக்கோ, யார் யார் கார் வாங்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க வருவாங்க. இது வரைக்கும் என்னுடைய 13 வருஷ ஜேர்னில இது வரைக்கும் 6-7 விஎல்சி அட்டன் பண்ணிருக்கேன். இந்த விஎல்சி அட்டன் பண்ண போறேன். எனக்கு என்னை அப்டேட் பண்ணிக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும். டீம்ல உள்ள நண்பர்களை வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடலாம். நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்றது நல்லா இருக்குமா? வாங்க எல்லாரும் ஒன்னா போலாம், போய் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்னு சொல்றது நல்லா இருக்குமா? எங்க போனாலும் நம்ம ஒன்னா போலான்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு விஐபி நடக்கு, நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்றத வாங்க நம்ம எல்லாம் போலாம், எந்த வார்த்தை நல்லா இருக்கும்? யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நம்ம வெஸ்டேஜ் வியாபாரம் பண்றோம்? யாருக்காக பண்றோம்? இது எனக்காக, என் குடும்பத்துக்காக நினைச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் வெஸ்டேஜை விட்டு நீங்க போக மாட்டீங்க. வெஸ்டேஜ் நல்ல கம்பெனியா இல்லையா? எல்லாரும் பைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். உண்மையிலே சூப்பர் கம்பெனி சார். சூப்பர் சார் கம்பெனி. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டா இல்லையா? எஸ் சார். சார்
பிளான் நல்லா இருக்கா இல்லையா? நன்றி சார். அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க? கடவுள் உங்க கையில ஒரு அற்புதமான அமுத சுரபியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. அக்ஷய பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. எஸ் சார். எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். அன்லிமிட்டெட். எஸ் சார். அன்லிமிட்டெட். அப்போ இதுக்காக நாம முதல்ல தெளிவாகணும், நாம கத்துக்கணும். நாம தெளிவா எல்லா ப்ராடக்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இவ்வளவுதானே சொல்றாங்க. உங்களை Yes, போயிட்டு sir. காலையில வாங்க, ஆளுக்கு ஒரு பாண்டு மண்ணொட்டி எடுத்து வாங்க, அந்த அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு 10 லாரி மண்ணை எடுத்து நம்ம இந்த பக்கத்துல போடணும், இல்ல இந்த பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டணும், இதெல்லாமா சொல்றாங்க. கத்துக்குங்க, ஜாலியா பேசுங்க, உங்க அப்ளைனோட டெய்லி பேசுங்க, உங்க டீமோட பேசுங்க, உங்க டவுன்லைனோட பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை பத்தி அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுதானங்க சொல்றாங்க. இதுக்கு ஒருத்தர் ஃபாரின் கூட்டு போறாங்க, லண்டன் கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க? லண்டன் கூட்டு போறாங்க. சொகுசு கப்பல்ல கூட்டு போறாங்க. மிதக்கும் சொர்க்கம் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது லண்டனுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது ஒரு முறை நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு டிராவல் ஃபண்டு, கார் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு தந்துகிட்டே இருக்காங்க. எப்படி எந்த கம்பெனிங்க தருவாங்க? இந்த மாசம் நீ யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கம்பெனிலையும். இது அப்படி இல்லை. ஒரு முறை நீ செய்யற வியாபாரத்துக்கு லைஃப் லாங். இப்போ ஜெகதீஷ் சார் சில்வர் போகக்கூடிய ஏசியன் ட்ரிப் மட்டும் போறாரு. இன்னும் அவர் யூரோப் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகவே இல்லை. அவர் அதுக்கான முயற்சி பண்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. சார் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. வெறித்தனமா வேலை செய்யணுங்க. சும்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானா இல்ல. ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய செக் எகிறணும். ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய லெவல் மாறணும். உங்க டீம்ல 10 அச்சீவர்ஸ் வந்துட்டே இருக்கணும். அப்பதான் வர முடியும். மினிமம் 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 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம் வந்து குறைஞ்சது ஒரு 25 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கணும். அப்படி முடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 டைரக்டர் 3 டைரக்டர் வந்துட்டே இருப்பாங்க புதுசு புதுசா. அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அதிகப்படுத்துங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல கவனம் செலுத்துங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான் சக்சஸ். அதனாலதான் 300 PV கொண்டு வந்தாங்க. 300 PV செஞ்சு பாருங்க. அத நீங்க செஞ்சு பாருங்க. அந்த டேஸ்ட் அப்பதான் நீங்க உணர முடியும். நீங்க டேஸ்ட் உணர்ந்தால் மட்டும்தாங்க வெறித்தனமா வேலை செய்வீங்க. இந்த வெறித்தனம் யாருக்கிட்டயுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாருமே பேசுறோம், திடீர்னு ஏறி இறங்கிடுறோம். 10 நாள்ல நான் டைரக்டர் முடிச்சேன், 15 நாள்ல முடிச்சேன், 20 நாள்ல முடிச்சேன். ஏன் அதை கண்டினியூ பண்ணல? எங்க போச்சு? முடிச்சவங்க அதே ஆள் தானே. இந்த வேகம் என்ன ஆச்சு? யாரையும் நம்பி இந்த பிசினஸ் பண்ணாதீங்க. உங்களை நம்பி பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க அப்ளைனையோ உங்க டவுன்லைனையோ நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. உங்களை நம்புங்க. டெய்லி 2 பேரும் 3 பேரும் நீங்க பாருங்க. உங்க டவுன்லைன் உங்களை கூப்பிடுறாரா, சொல்லி கொடுங்க. 2 மீட்டிங் போங்க, 3 மீட்டிங் போங்க அவரோட. அதுக்கு பிறகு அவர் தனியா பேச ஆரம்பிக்கலன்னா தயவு செய்து அவரை விட்டு விலகிடுங்க. இஸ் அன்ஃபிட். இந்த பிசினஸுக்கு எல்லாரையும் தூக்கி சமக்க முடியாது. லைஃப் லாங் நம்ம தூக்கி சமக்க முடியாது யாரையும். குழந்தையா இருக்கும்போது நீங்க தூக்கிட்டு போலாங்க. 10 வயசுல கூட கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஒரு 20 வயசுல தூக்கிட்டு போக முடியுமா? கத்து கொடுங்க. டவுன்லைனுக்கு கத்து கொடுங்க. கத்து கொடுக்கலாம். நீங்க அன்ஃபிட். நீங்க இந்த பிசினஸ்க்கு அன்ஃபிட். தயவு செய்து தப்பா பேசுறான்னு யாராவது முடிவு பண்ணிட்டாதீங்க. சார் கரெக்டா தானே பேசுறேன்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நம்ம கத்துக்கிட்டாதான் இது நம்ம வியாபாரம். நம்ம அப்ளைன் கத்துக்கிட்டாரு. அப்ளைன் சூப்பரா பேசுவாங்க. விக்டோரியா மேடம் ஐயோ அவங்க வந்துட்டா போதுங்க, சூப்பரா பேசுவாங்க. ரூபன் சார் வந்துட்டா போதுங்க. அவர் மட்டும் எங்க கூட ஒரு வாரம் இருந்தாருன்னா செமையா பண்ணலாங்க. ஜெகதீஷ் சார் எங்க கூடவே இருந்தாருன்னா செமையா பண்ணிடலாங்க. ஏன் நீங்க மாறுங்க. விக்டோரியா மேடத்தை விட சூப்பரா நான் பேசுவேங்க. அந்த லெவலுக்கு வாங்க. அதுதான் புச்சால்தனம். ரூபனை விட சூப்பர். ரூபன் என்னங்க பேசுறாரு? நான் பேசுறேங்க. நான் பேசுறேன் 100 பேர் இல்ல 1000 பேரோட உட்கார பேசுறேன். 1000 பேரை என்னால புரிய வைக்க முடியுங்க. வெஸ்டீஜ அக்ரில என்னங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசுறாங்க, நான் பேசுறேங்க. அக்ரி நான் கத்துக்கிட்டு நான் பேசுறேன். என்ன கிரி பாபு பேசுறாரு, இவரு ஜேபிஆர் பேசுறாருன்னு சொல்றாங்க. நான் அவங்களோட நான் சூப்பரா பேசுவேங்க. எல்லாருமே அப்படி கத்துக்கிட்டு பேசுனவங்க தான். இன்னைக்கு கோவிந்தராஜ் சார் ஒரே நாள்ல 1000 PV எடுக்கிறாருன்னா அவர் கத்துக்கிட்டது தான். எங்க கத்துக்கிட்டாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா போனாரு, ஃபீல்டுக்கு போனாரு, கத்துக்கிட்டாரு. விவசாயிகளை சந்திச்சாரு, கத்துக்கிட்டாரு. திரும்ப திரும்ப அக்ரி ட்ரைனிங் போடுறோம். விவசாயிகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? எத்தனை பேர் அது ஆக்ஷன்ல போய் விவசாயிகிட்ட போய் பேசுனீங்க?
எத்தனை விவசாயிகளை சந்திச்சீங்க? எத்தனை பேர் அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு எல்லா விவசாயிக்கும் எல்லா சூழ்நிலையும் எல்லா பயிருக்கும் கொடுக்கலாங்க. அதை எத்தனை பேர் கொடுக்க தயாரா இருக்கீங்க? போய் பேசிருக்கீங்க. அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு சாதாரணமா எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், எல்லாருக்கும் சொல்ல முடியும். அது ஒட்டும் திரவம், அது ஈரப்பதத்தை தக்க வைக்கும். இதெல்லாம் ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அக்ரி 82 பேச வேண்டியதானே. ஹியூமிக்கு தலைச்சத்து, நுண்ணுன்ற சத்து, அதை கொடுத்தா எல்லாமே கிடைக்கும். அடுத்தது ப்ரோடெக், நானோடெக், இதெல்லாம் எல்லாத்துக்கும். அதாவது நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, எதுவும் எந்த கெடுதலும் பண்ணாது. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ரிசல்ட் வந்துட்டே இருக்கும். கொடுக்க நீங்க அதுல கத்துக்குவீங்க, ட்ரெயினர் ஆயிடுவீங்க. டெய்லி காலைல ஒரு 5 மணிக்கா போயிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் விவசாயிகளை சந்திச்சீங்கன்னா போதுங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இது பேச தெரியாது சார், எனக்கு அதை பத்தி தெரியாது சார், எனக்கு அக்ரி ப்ராடக்ட்டை பத்தி தெரியாது சார். அதுக்குதான் இப்ப அடிக்கடி அக்ரி ப்ராடக்ட்டை பத்தி போடுறோமா இல்லையா? நீங்க கத்துட்டு ஃபீல்டுக்கு போறீங்கன்னா உங்க அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அக்ரி குரூப் இருக்கு, அதுல உங்க டவுட்டை கேளுங்க. இல்ல எங்களுக்கு கேளுங்க, சொல்லித்தரக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். யாராவது உங்கள்கிட்ட ஐயோ இதெல்லாம் நாங்க சொல்லி தர மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்குள்ள இருந்த விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களை ஃபீட்பேக் சொன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்குறீங்க. என்னுடைய ஃபீட்பேக்கை நான் கொடுத்துருக்கிறேன். அது கரெக்டா இருக்குதான்னு யாராவது 2 பேர் சொல்லுங்க போதும். தேங்க்யூ சார். சூப்பர் சார். எஸ் சார், எஸ் சார், சூப்பர் சார். நீங்க இது சொல்றத பாயிண்ட், நீங்க சொல்ற உங்களுடைய ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டாவே 10% எடுத்துக்கிட்டாவே ஜெயிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். அதை ஃபாலோ பண்ணுங்க சார். எஸ் சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 7 ஸ்டெப் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பா இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் வந்து டெய்லி நிறைய நம்ம ட்ரைனிங் கத்துட்டு இருக்கேன், நானும் கத்துட்டு இருக்கேன். அக்ரி இது வந்து வீக்லி 2 டைம் 3 டைம் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுலயும் நானும் இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க கிட்ட நான் தைரியமா பேசுறதுக்குள்ள சான்ஸும் எனக்கு கிடைச்சதுக்கு உங்களுக்கும் மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவங்க வந்து ஊர்ல வந்து அவங்களோட செல்ஃபாவே விவசாயம் பண்றாங்க. அதுக்கு சொன்னப்போ உடனே சரி மேடம் வச்சுதான் பேசலான் இருக்கேன். அவங்க வந்து ஒரு 20 பேர் 50 பேர் அப்படியே உட்கார வச்சுட்டு ஒரு நாள் வாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க சார். உண்மையாலுமே நான் வந்து அதை தேடுறதுனாலதான் எனக்கு இந்த விஷயம் கிடைக்குதுன்றத நான் நம்புறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் கிரேட், வாழ்த்துக்கள்மா. ஏன்னா இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். அவங்க அதுக்கான விஷயத்த தேடுறாங்க, இன்னொருத்தட்ட ஷேர் பண்றாங்க, பேசுறாங்க. அவங்க ஒரு கட்சியில பெரிய ஆளு, நம்ம எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா பேசவே முடியாது. நமக்கே ஒண்ணும் தெரியாத நம்ம எப்படி பேசுறதுன்னு நினைச்சிருந்தாலும் பேச முடியாது. அப்போ நம்ம பேசுவோம். அவங்க தயாரா இருந்தாக்கா நம்ம அப்ளைனை வச்சு நம்ம பேசலாம், நம்ம மேடத்தை வச்சு பேசலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்ததுனால பேசுறாங்க. கரெக்டா? எத்தனை பேருக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருந்தா தாங்க ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ரோட்ல பைக் ஓட்டுறோம்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பைக் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால பைக் ஓட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதேதான் வியாபாரமும். எஸ்டேஜ் மேல நம்பிக்கை வச்சு உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க லண்டன் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான். செய்யலாமா? கண்டிப்பா சார். கரெக்டா அக்ரியை பயன்படுத்தினா 1 வருஷத்துல விஎம்சிஎம் ஆனவங்க இருக்காங்க. அதனாலதான் திரும்ப அக்ரியை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அக்ரி நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய புதையல். அதை வச்சு சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா எல்லாருமே சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்பட்டோம், சுவிட்சர்லாந்து போகல. ஸ்டார் குரூஸ் போகணும்னு ஆசைப்பட்டோம், ஒரு சிலர் போனோம், ஒரு சிலர் அப்படியே அதே ஆசையிலே இருக்கிறோம். இப்போ லண்டன் 3 மாசத்துல நீங்க அதுக்கு குவாலிஃபை ஆயிடலாம். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day. வாழ்த்துக்கள். Thank you sir. Friends. Thank you. Thank you sir. Thank you so much sir. Thank you. Thank you sir. Thank you all leaders. Thank you sir. Thank you all leaders.